தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜோக் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் லென்த்தி ஜோக்கை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜோக், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராமராஜன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கிட்டே இருந்தால் மெதுவாக கூப்பிடுவாங்க சார், தூரமாக இருந்தால் சத்தமாக கூப்பிடுவாங்க சார். வீட்டில் ஒரு பேர் வச்சு எல்லோரும் கூப்பிடுவாங்க இல்லையா, அதுமாதிரி வீட்டில் இருந்தால் இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்றதுக்கு அவர் கேட்க வர்றாரு. இவங்க வந்து கிட்டே இருந்தால் மெதுவாக கூடுவாங்க சார், தூரமாக இருந்தால் சத்தமாக கூடுவாங்க. என்ன மாரி அறிவே இல்லை, இது தெரியாது யாருக்கும். கிட்டே இருந்தால் சத்தமாக மெதுவாக கூடுவாங்க. நம்ம இப்போ ஜோக்கை பார்க்கலாம். மனைவி கணவனுக்கு காலை உணவு பரிவாரும் சமயத்தில் நடக்கும் பேச்சுவார்த்தை. ஓகேவா? மனைவி, இந்தாங்க ஒரு பாராசிட்டமல் மாத்திரையே போட்டுக்கோங்க, மேல் வலிக்கு நல்லது. மேல் வலிக்கு நல்லதா? மேல் வலிக்கு நல்லது. கணவர், எனக்கு மேல் வலியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சொல்கிறாரு. மனைவி, அப்போது இந்த டைஜிஷன் மாத்திரையாவது போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கணவன், உனக்கு என்னாச்சு? எனக்கு எந்த விதமான வயிற்று பிரச்சனையும் இல்லையே, எதுக்கு டைஜிஷன் மாத்திரை போட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனைவி, சரி, இந்த ஹார்லிக்ஸ் கலந்து பாலையாவது குடிங்க, உடம்பு தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறார் கணவன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்கிறார். மனைவி, ரொம்ப சந்தோஷமாக, இந்தாங்க விளக்கமாறு, பொங்கலுக்கு வீட்டை சுத்தம் பண்ண ஆள் கிடைக்கல, வேலையை தொடங்குங்க. ஓய், ஒரு தெம்பாக இருக்கிறேன்னு சொல்ல வச்சு தொடப்பத்தை கொடுத்து வீடு கிளீன் பண்ண விட்டாங்க வாங்க. அதுக்கு தான் நம்ம தெம்பாக இருக்கிறோன்னு கொண்டாடிக்கிட்ட சொல்லவே கூடாது கொடுக்குது. நம்மளை வேலை செய்ய விட்டுருவாங்க. நம்ம அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். அடுத்து ஒரு வித்தியாசமான ஒன்று இருக்குது. இறந்த பின், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதை பார்த்ததே திருப்பி பார்த்தா நம்ம போர் அடிச்சு போடுவோம் இல்லையா, அதனால தான் கட் பண்ணிடுறேன். அப்போ லஞ்சில் சாப்பாட்டை விட வெண்டைக்காய் பொரியல் அதிகமாக இருந்தது பார்த்துட்டு மாலையில் கணவன் கேட்டான், என்னம்மா இது இவ்வளோ பொரியல் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன் கேட்குறாரு. மனைவி, வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனைவி. கணவன், ஓ புரிஞ்சிடுச்சு, உன் வீட்டுக்காரனை ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் ஆக்கி இந்த உலகத்துக்கு காட்ட போகிறேன், ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்குற. மனைவி, சேச்சே, வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிட்டா மூளை வளருன்னு சொல்கிறது பொய்ன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போகிறேன். இதுக்கு டேரெக்டாக சொல்லிட்டு போயிடுமா, உங்களுக்கு மூளை இல்லாத முட்டாளுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஜோக்கு பார்க்கலாம். சிரி, ஒரு நாள் காட்டில் ஒரு கிளி திருமணம் செய்ய சுயவரம் நடத்தினாங்க. அதில் எல்லா பறவைகளும் கலந்துக்கிடுச்சு. இறுதி போட்டியில் காக்கா ஜெயிச்சிடுச்சு. காக்கா மிக்க மகிழ்ச்சி அடைந்தது. காக்காவுக்கு ஒரு குஷி போங்க. காக்காவுக்கு கிளிக்கு தாலி எடுத்து கட்டுறப்போ கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா போலீஸ் காக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த கிளிக்கு துக்கம் தாங்கலை, தேம்பி அழுவுது. இதை பார்த்து கல்யாண வீடே சோகமாயிருச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். காக்காவை போலீஸ் கைது பண்ணியது ஏன் தெரியுமா? நினைவு இருக்கா? நாம் 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப காக்கா பாட்டியோட வடையை திருடிச்சு. அதனால தான் காக்காவை வந்து அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க போலீஸு. எப்படியாப்பட்ட ஜோக்கு, காமெடி இது கதையை எப்படியாப்பட்ட இதில் எடுத்து வந்து சேர்த்துட்டாங்க பாருங்க. இதோட வீடியோ முடியுது. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.